இந்த அடிக்கிற வெயிலுக்கு இந்த கனரலுக்கு டெய்லி மழை பெஞ்சா எப்படி இருக்கும்? சிக்கன் 65, போண்டா, பஜ்ஜி, சிக்கன் ரைஸ்லாம் இந்த ஈவினிங் டைத்துல சாப்பிட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம். இந்த மழையவே போட்டோ பிடிச்சி இளையராஜா பாட்டை ஆட் பண்ணி ஸ்டேட்டஸ் போடலாம். அப்படிப்பட்ட மழை ஒரு வருஷம் தொடர்ச்சியா பெய்யும் போது நம்ம எல்லாரும் செத்தே போயிடுவோம். அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன். எக்ஸாம்பிளுக்கு மழை இப்போ தொடர்ச்சியாக பெய்யுது. ஒரு வாரம் கழிச்சு டிவி நியூஸ்லாம் நம்ம பார்ப்போம், இந்த மாதிரி மழை பெய்யுது, ஸ்கூல் காலேஜ்லாம் பங்க் அப்படின்னு. அதே 2 வாரம் போகும்போது நிறைய முக்கியமான சிட்டிஸ்லாம் வந்து ஃப்ளட் வரும். எக்ஸாம்பிளுக்கு சென்னையாக இருக்கட்டும், டெல்லியாக இருக்கட்டும், பெங்களூராக இருக்கட்டும், ஃப்ளட் வர ஆரம்பிக்கும். இப்படியே போக 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 இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் பாதிக்கப்படும். மக்களுக்கு நிறைய பேர் இம்யூனிட்டி குறைஞ்சு நல்ல ஃபுட்டு கிடைக்காம நோய்வாய்ப்படுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு டயரியா, மஸ்கிட்டோ சம்மந்தமான நிறைய நோய்கள்லாம் வரும், டெங்கு இந்த மாதிரிலாம் வரும். அதுக்கடுத்து இதே தொடர்ந்து போக போக 6 months கழித்து கடலோர மக்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. நிறைய பேருக்கு வெள்ளம் வந்து நிறைய பேர் இறந்தே போயிடுவாங்க. இது மட்டும் இல்லை, அனிமல்ஸ்லாம் அழிஞ்சு போயிடும், காடு அழிஞ்சு போயிடும், அதுக்கடுத்து கிராப்ஸ் எல்லாமே அழிஞ்சு போயிடும். இதை தொடர்ந்து போக 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 1 வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு மனிதனமே அழிஞ்சு போயிருங்க. இது நான் உண்மையிலேயே தான் சொல்கிறேன். ஒரு பயங்கரமான ரிசர்ச் பண்ணேன். இது வந்து வேர்ல்டு ஓவர் ஃபுல்லாக நடந்தால் மட்டும்தான் இந்த பாதிப்பு இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்தளவுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனால் என்ன பண்ணுவோம்னா, மதுரை மாதிரி, திண்டுக்கல், இந்த கோயம்புத்தூர் மாதிரியான பகுதியில் இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆந்திரா, கர்நாடகாவுக்கு போயிடுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு டவுட் கேட்கலாம், இந்த மேகாலயா, சிறப்புஞ்சிலாம் டெய்லியும் 6 மாதம் தொடர்ச்சியாக மழை பெய்யுது, அங்கெல்லாம் எதுவும் ஆகாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது வந்து எப்படின்னா இயற்கையாகவே வந்து அது ஒரு மலை, வாட்டர்லாம் தேங்குறதுக்கான இடம் அங்கே கிடையவே கிடையாது. அது வந்து ஃப்ளோவாக ரிவரில் கலந்துரும். ஆனால் நம்ம ஏரியா அப்படி கிடையவே கிடையாது. ஸோ மழை வந்து நம்ம எவ்வளோ ரசிக்கிறோமோ அது ரொம்ப டேஞ்சரு. 1 வருஷம் 1.5 வருஷம் பெஞ்சுன்னு வச்சுக்கலாம், மனிதனமே சாப்டரே சோலி முடிச்சு.